தேர்தல் வந்துருச்சுன்னா அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதும் அமைச்சர் கூட்டணி விளக்குறதும் சம்பந்தமே இல்லாத கொள்கை ரீதியிலே கொள்கை அடிப்படையிலே ஒன்றில்லாமல் முரண்பட்டவர்கள் ஒன்று சேர்வதும் ஒன்று சேர்ந்தவர்கள் பிரிந்து போவதெல்லாம் ரொம்ப வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நல்ல பொழுதுபோக்காக நிறைய நடக்கும். அதே போல் தலைவர்கள் ஒருவர் சாடி பேசுவது கூட ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். தங்களுடைய தகுதி எல்லாம் மறந்து கூட பேசுவாங்க. அதனால் நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். எல்லாம் போட்டி போடும்போது என்ன வேணாலும் செய்யலாம்ல, ஜெயிக்கணும், வெற்றிக்கனியை பறிக்கணும். அப்போ என்னவெல்லாம் செய்யணும், பேசுகிறதெல்லாம் பேச்சு தான். இப்போ பாருங்க, அண்மை காலமாக ஒருத்தர் ஒரு கட்சியை பார்த்து ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருக்கீங்கிறாரு, இன்னொருத்தர் அந்த கட்சியை பார்த்து நீங்கள் ஐசியூவில் இருக்கிறீங்கிறாரு. ஒரு கட்சி காப்பாற்ற முடியாமல் ஐசியூவில் கிடக்குதுங்காரு இன்னொரு கட்சி. இவர் அந்த கட்சியை பார்த்து நீங்கள் ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. உடனே இன்னொருத்தர் ஆம்புலன்ஸ் சொல்லி ஒதுக்கிறது நன்றி அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் நான் யாரை சொல்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குறிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படி இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு ஏன் சொல்லாமல் சொல்கிறேன்னா, அந்த காமெடியை மட்டும் தான் ரசித்து பார்க்குறேன். உள்ள அரசியல் கருத்து வச்சுக்கல. ஆம்புலன்ஸில் போனால் படைக்க மாட்டாங்களா அப்போ அப்படிங்கிறாங்க இவங்க. ஐசியூவில் யார் இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் இந்த பேசுவது இன்னும் இருக்குது. இன்னொரு 4-5 மாதம் இருக்குல்ல. இன்னும் நெருங்க எத்தனை ஜோக்குகள் நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கெல்லாம் சேரும். யார் யார் வாயில் என்னென்ன வருதோ அதையெல்லாம் பார்த்து நமக்கு மீடியா நிறைய இருக்குது. இப்போ படக்குன்னு போடுவாங்க. இதை பார்த்து சிரிப்பாக சிரிச்சுட்டு போக வேண்டியதான். என்ன செய்ய?